வணக்கம். ஆடுன ஆண்டவங்கள்லாம் இன்னைக்கு ஆடி அடங்கி போய் கிடக்குறாங்க. யார சொல்றேன்னு கேட்கிறீங்களா? இங்க அண்ணாமலைய, அங்க மோடிய. முதல்ல மோடிய பேசலாம். ஐயா வந்து நாங்க 400 இடங்கள கைப்பற்றிடுவோம். உறுதியா கைப்பற்றிடுவோம். ஆப்கி பார், சார்கோ பார்னார். 400 இடங்கள பிடிப்போம்னார். ஏன்னா 2014ல 282 இடங்கள பிடிச்சாங்க. 2019ல 303 இடங்கள பிடிச்சாங்க. அப்ப 282லேருந்து 303க்கு உயர்ந்தது போல இந்த முறை 400க்கு உயரும். ஒட்டுமொத்தமா 543 மக்களவை தொகுதியில 400 இடங்களை நாங்களே பெற்றோம்னாங்க. 400ல 300 இடங்களை கூட பிடிக்க முடியல. 300ல அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 272 கூட பிடிக்க முடியல. ஏன் 250 இடங்களை கூட பாஜகவில் தனி பெரும்பான்மையை பிடிக்க முடியல. அதிகபட்சமாக பாஜக பிடிச்ச இடங்கள் 240. அதுல நாடு முழுமைக்கும் 63 இடங்களை பாரதிய ஜனதா பறி கொடுத்திருக்கிறது. இங்க எல்முருகன் தொடங்கி அங்க ஸ்மிருதி இரானி உட்பட 13 மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள்லாம் மண்ணை கவியிருக்காங்க. பெரிய அடி. மோடியோட வரலாற்றுல 13 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக இருந்தார். குஜராத்தில் 10 ஆண்டு பிரதமராக இருந்தார். இந்த காலகட்டங்களில் தனி பெரும்பான்மையை பிடிச்சு ஒரு பேயாட்டம் போட்டார் ஐயா நரேந்திர மோடி. ஆனா இனிமே அப்படிலாம் ஆட முடியாத நிலை உருவாயிருக்கு. ஏன்னா பெரும்பான்மை இல்லை. எந்த சந்திரபாபு நாயுடுவை நான் சந்திக்க மாட்டேன், நேரம் தர மாட்டேன்னு மறுத்தாரோ அதே சந்திரபாபு நாயுடுவை இப்ப பக்கத்திலே உட்கார வச்சிருக்காரு. யாரு? மோடி. அதே போல நிதிஷ்குமார் அந்த பக்கம், ஒருத்தர் இந்த பக்கம், இன்னொருத்தர் அந்த பக்கம். ஏன்னா அணி மாறக்கூடாது இல்ல, அந்த பயம். எந்த மாநில கட்சிகளை எல்லாம் ஒழிக்க நினைச்சாரோ, மாநில கட்சிகள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும், மாநில கட்சியை ஒழிச்சிட்டு எல்லா இடத்தையும் பாஜக கொண்டு வரணும்னாரு. ஆனா இன்னைக்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 2 மாநில கட்சியோட தலைவரை தான் மத்தியில ஆட்சி அமைய போகுது. அப்ப வளமை போல இவங்க என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சட்டம் கொண்டு வரலான்னு கொண்டு வர முடியாது. பொது சிவில் சட்டம் வாயே திறக்க முடியாது. அதே போல நாங்க நாட்டை இந்து ராஷ்டிரமா மாத்துவோம், இங்க மத சார்பினையை தூக்குவோம், அரசியல் சட்டத்தை திருத்துவோம், மாற்றுவோம் அப்படிலாம் இனி நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா பாஜகவின் பிடி இறுகி இருக்கிறது. இது என்ன சிறப்பான அம்சம் அப்படின்னா, இப்படி பாஜக இப்படிப்பட்ட ஒரு தோல்வின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு வெற்றிகரமான தோல்வி. ஏன்னா 3வது முறையா நேரு போல தொடர்ச்சியாக பிரதமராக வந்தாலும் பாஜகவோட தாய் கழகமான RSS நூற்றாண்டை நிறைவு செய்கிற வேலையில பாஜக அறுதி பெரும்பான்மையோட வலிமையா இருந்தா இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்கி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப மாநில கட்சியோட தயவுல தான் வண்டியே ஓடுகிறப்ப பாஜகவுக்கு பெரிய நெருக்கடி, கடிவாளம் போட்டது போல நிலைமை ஆயிடுச்சு. இதுல இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து கொடுக்கிற இடங்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு ஒரு 16, நிதிஷ்குமார் ஒரு 12, ஒட்டு மொத்தமா 28 இடங்கள் தான். இந்த 28 இடங்களுக்கு தான் 2 பேரையும் சமாதானப்படுத்தி நீங்க என்ன கேட்டாலும் தர்றேன், நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்னு ஐயா மோடி கூட வச்சிருக்காங்க. இதுல என்ன சிறப்பம்சம்னா, இங்க பாரதிய ஜனதா 25 இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருக்குன்னா, மோடி கிட்ட, அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவிலான வாக்கு வெளிக்காட்ட பெறும், 15 இடம் 20 இடம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சொன்னது போல பாரதிய ஜனதா இங்க சரியான அணி அமைச்சு, ஏன் அதிமுகவோட அணி அமைச்சு அவங்க திமுக எதிர்ப்பு, திமுகவோட மீதான இந்த 3 ஆண்டுகள அதிருப்தியை சரியாக அறுவடை பண்ணி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, ஒரு 15 இடம் 20 இடம் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா பெரிய அளவில் இன்னைக்கு பாஜகவுக்கு அது பயன் தந்திருக்கும். ஏன்னா அந்த 12 இடம், வெறும் 12 இடம் தான் நிதிஷ்குமார், அந்த பக்கம் 16 இடம் தான் சந்திரபாபு நாயுடு. அவங்க கேட்கிற துறையெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அது நிதிஷ்குமார் சொல்றாரு, அக்னிபாத் திட்டத்தை நீங்க மறுபரிசீலனை பண்ணணும், அக்னிபாத் திட்டத்தை ஏற்க முடியாதுங்கிறாரு. அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு சபாநாயகர் பதவி எங்களுக்கு கொடுத்துருங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க உள்துறை அமைச்சகம், பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இராணுவம்னு பலதை கேட்கறாங்களாம். இப்படி வெறும் கெடுபடியா ஆகி போய் நிக்குது. இப்ப இங்க ஒழுங்கா கூட்டணி அமைச்சு இவங்க ஒரு 15 இடம் 20 இடத்தை பிடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு பெரிய அனுகூலமாக பயனாக இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாம தமிழ்நாட்டில் பாஜகவை காலி பண்ண பெருமை அண்ணாமலை தான் சாரும். ஏன்னா அவர் பாஜகவுக்கு அவர் வந்தவர் தாங்க பாஜக வளர்ந்திருக்கு, அவர் வந்தவர் தாங்க பாஜக நிமிர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாஜக அப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சி எட்டவில்லை என்பதுதான் உண்மை.
ஏன்னா 2024 இன்னைக்கு 2024ல் பாஜக மத்தியில் இருக்குது. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கிறாங்க. கூட்டணி அமைச்சு அவங்க அதிகபட்சமா எவ்வளவு விழுக்காடு வாக்களை பெற்றாங்க அப்படின்னு பார்த்தா 18 விழுக்காடு வாக்களை பெறாங்க. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை படுதோல்வி நிற்கிறார். இப்ப இந்த நிலைமை. ஆனா 10 ஆண்டுக்கு முன்பாக பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருக்கிற போது அப்போது ஒரு கூட்டணி அமைத்து அன்னைக்கு வந்து வைகோ, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், கொங்கு ஈஸ்வரன், பாரிவேந்தர் அப்படின்னு பெரிய கூட்டணி அமைச்சு அன்னைக்கு 10 ஆண்டுக்கு முடி பாஜக மத்தியில் இல்லாத காலகட்டத்திலேயே அன்னைக்கு 18 விழுக்காடு வாக்கை பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான பாஜக பெற்றுவிட்டது. அதை கடந்து அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றார். அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் தருமபுரியில் வெற்றி பெற்றார். அப்ப அன்னைக்கு திமுக அல்லாத, அதிமுக அல்லாத இன்னொரு அணி அமைச்சு, மூன்றாவது அணி அமைச்சு 18 விழுக்காடு வாக்களை பெற்றது மட்டுமில்லாது 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கே பெற்றுவிட்டார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி அணி அமைச்சு அதே 18 விழுக்காடு வாக்கு வந்திருக்கு. ஆனா அண்ணாமலை வெற்றி பெறுவார்னு பார்த்தா அவர் வெற்றி பெறல. வெற்றி பெறுவதற்கு முன்பே தோல்வி முடிவதற்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து 1 லட்சம் வாக்காளர் காணும் அப்படின்னு கதை இழந்தார். இப்ப என்னன்னா அண்ணாமலை வந்து பெரிய சக்திங்க. அண்ணாமலை தாங்க திமுக வீழ்த்த போறாரு அப்படி இப்படின்னு இந்த வாரும் கோமாடிகள்லாம் உட்காந்து எழுதுவாங்க. நீங்க போய் ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ வந்து அண்ணாமலையை விமர்சிச்சு பேசிட்டா போதும். கீழே பார்த்தா ஒரு 15 பேர் 20 பேர் வரிசையா அண்ணாமலைடா மாஸ்டா, அண்ணாமலை தாண்டா 2026 சிஎம் அப்படின்னு எதுக்கு கமெண்ட் போடுறானே தெரியல. அவ்வளவு பேர் கமெண்ட் போடுறேன். யார் அப்படின்னு பார்த்தா இவெல்லாம் இணைய கூலிப்படையோட வேலை. இதே போல அண்ணாமலைக்கு துதி வர்றது, ஒத்து ஊதுறது, ஜால்ரா போடுறது. அண்ணாமலை யாராவது விமர்சிச்சு பேசுறாங்களா, அவங்கள கண்ணாப்புன்னு திட்டுறது, அது பாஜக காரங்களா இருந்தா கூட அது வந்து ஹெச்ராஜாவோ இல்ல தமிழிசையவோ இல்ல யாரா இருந்தாலும் பாஜகங்களா இருந்தா கூட இந்த திமுகவோட இணைய குடிப்படை எப்படி கிடைக்குமோ அதே போல பாஜகவோட இந்த இணைய குடிப்படை இந்த வாரும் கோமாளிகளை வந்து கடிப்பாங்க. அதைத்தான் அண்மையில தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நான் வந்து இணையவாசிகளை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப எங்க கட்சி இணையவாசியை எச்சரிக்கிறேன், நான் ஒரு முன்னாள் மாநில தலைவர்கள் அடிப்படையில் நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னும் இந்த வாருமை சேர்ந்த கோமாளிகளை எச்சரிச்சிருக்காங்க. இதுல என்ன கூத்து அப்படின்னா, இதற்கு முன்பாக தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன், இள கணேசன், எல்முருகன் எண்ணற்ற பேர் வந்து மாநில தலைவராக பொறுப்பு வச்சிருக்காங்க. ஆனா இவங்கள மாநில தலைவராக பொறுப்பு வைக்கிற போது முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற முழக்கம் வந்ததில்லை. ஏன்னா டெல்லி தலைமை சொல்லட்டும், டெல்லி தலைமையோட முடிவு எதுவோ அதான் நம்ம முடிவு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை வந்த பிறகு மாசம் மாசம் பல லட்சங்களை கொட்டி கொடுத்து இந்த வாரும் கோமாளிகள் மூலமாக அண்ணாமலையை முதலமைச்சர்னு பேச வைக்கிறதும் அண்ணாமலையை பெரிய தலைவர்னு பேச வைக்கிறதும் எல்லா கருமாந்திர வேலையும் பார்த்தாங்க. அதுல யார் வந்து கட்சிக்குள்ள போட்டியா இருக்காங்களோ அவங்கள பத்தி ஆடியோ வெளியிட்டு வீடியோ வெளியிட்டு அவங்கள காலி பண்றது. அப்படி ரொம்ப ஒரு அதிகார மையமாக விளங்கியவர் ராகவன். நிர்மலா சீதாராமனுக்கு ரொம்ப நெருக்கம். நிர்மலா சீதாராமனோட நேரம் வாங்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா யாரை தொடர்பு கொள்ளுன்னா ராகவனை தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கம். அந்த ராகவனை ஒரே வீடியோவில் காலி பண்ண திருவாளர் அண்ணாமலை. அதே போல பல பாலியல் புகார் வந்தப்ப மலர்கொடிங்கிற ஒரு அம்மா தலைமையில் விசாரணை குழுவை போட்டார். இந்த குழு வந்து என்ன நடந்துச்சு சொல்லட்டும், அதுக்கு மூலம் நடவடிக்கை எடுப்போம், நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், கடும் நடவடிக்கை எடுப்பேன்னு அண்ணாமலை சொன்னார். அந்த மலர்கொடி குழு தொடங்கப்பட்டு அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டு அவங்க விசாரணை தொடங்கினாங்களா, அறிக்கையை சமர்ப்பித்தாங்களா, அவங்க யாரு எங்க இருக்காங்க, எந்த கர்மாவும் தெரியல, எல்லாரும் மறந்து கடந்து போயிட்டோம். இப்ப அண்ணாமலைக்கு வந்து அந்த பிம்பம் இருக்குல்ல, அண்ணாமலை வந்து அப்படிங்க இப்படிங்கன்னு அந்த பிம்பம் முற்றுமுழுதாக சிதைந்து நொறுங்கி விட்டது. கட்சிக்குள்ளேயே வந்து அண்ணாமலைக்கு எதிர்ப்பு கிளம்பி விட்டது. கல்யாணராமன் ஒரு பாஜகவோட நிர்வாகி. அவர் பாஜகன்னு சொல்றதை விட RSS சொல்லலாம். அவர் வந்து ஒரு பார்ப்பனர் கிடையாது, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனா கோர் RSS என்ன பேசுவானோ, எவ்வளவு இஸ்லாமிய விருப்ப, எவ்வளவு தமிழர் விரோத சிந்தனையை வந்து விதப்பானோ அதே அளவுக்கு பேசுவார் கல்யாணராமன். ஒரு 7-8 ஆண்டுக்கு முன்னாடி விவாதங்களை பேசுறப்ப அந்த பேச்சுகள் வந்து அவ்வளவு விஷமத்தனமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்துத்துவாவில் ஊறி போன ஒரு ஆளு கல்யாணராமன். அவர் சிறைக்கெல்லாம் போயிருக்கார், கண்ணாப்பண்ண எழுதி சிறைக்கெல்லாம் போயிருக்கார். அந்த கல்யாணராமனே பாஜகவின் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலையை அவர் யாரையும் வளர விட மாட்டாருங்க.
அவர் யாரையும் வளர மாட்டாரு, அவர் கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அந்த லட்சணத்தை இருக்கு. இப்ப தமிழிசை சொல்றப்ப கூட இங்க அணி சரியா அமையல, அணி சரியா அமைஞ்சிருந்தா எல்லாம் சரியா அமையப்பட்டிருக்கும், சரியா அமையல அப்படின்னு அவங்களே வெளிப்படையா பேசுறாங்க. வாரூமே எச்சரிச்சிருக்காங்க, இந்த வாரூம் கோமாளிகளை எச்சரிச்சிருக்காங்க. கடைசியா வந்து இந்த அண்ணாமலைன்னு ஒரு பிராண்டு, இது யாரோட பிராண்ட்னா ஆர்எஸ்ஸோட பிராண்டு. ஆர்எஸ் வந்து உருவாக்குது ஒரு பிம்பத்தை. அவர் வந்து தோல்ல ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு வர்றாரு, ஒரு வந்து எளிமையான மகன் போல, ஒரு விவசாயி போல அப்படி கொண்டாந்து அவர் அப்படியே பாஜகவோட மாநில தலைவராக அமர்த்துறாங்க. அந்த அண்ணாமலைங்கிற பிம்பம் 2021 தேர்தலில் வந்துச்சு, அரவக்குச்சியில் போட்டி போட்டாரு. 2024 கோயம்புத்தூர் பார்லமெண்ட் தொகுதியில் போட்டி போட்டாரு. அவர் தோத்துவான்னு தெரிஞ்சுதான் நான் கோயம்புத்தூர்ல போட்டி போட மாட்டேன், எனக்கு நிறைய வேலை கிடக்குன்னாரு. ஆனா வம்படியா நீ தானே பெரிய அளவில் வாக்கு விழுக்காடு பெறுவோம், 20 இடங்கள் வரைக்கும் பெறுவோம்னு சொன்னேன், நில்லு அப்படின்னு பாஜக தள்ளி விட்டுச்சு. நின்ன பிறகு தோத்துருவோம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இந்த 1 லட்சம் வாக்காளர் காணுங்கிற கதையெல்லாம் அளந்து விட்டாரு. இப்ப அந்த பிம்பம் முற்றுமுழுதாக சேர்ந்து விட்டது. அண்ணாமலையோட தோல்வியை வந்து எல்லா கட்சியும் கொண்டாடுது. காங்கிரஸ் கொண்டாடுது, கம்யூனிஸ்ட் கொண்டாடுது, திமுக கொண்டாடுது, அதிமுக கொண்டாடுது, நம்ம ஆளுகள் கொண்டாடுறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு அரசியல் அநாகரிகமாக குறைந்தபட்சமான அரசியல் பண்போ ஒரு ஒரு முதிர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் நடந்துக்கிட்டார். ஒரு அரசியல் அநாகரிகமாக ஒரு அறவே காட்டுத்தனமா நடந்துக்கிட்டார். அவ்வளவு ஆட்டம் போட்டார். இன்னைக்கு ஆட்டம்லாம் அடங்கி போயிடுச்சு. ஆட்டம்லாம் அடங்கி போய் என்ன பண்ண தெரியாம விழுதுங்க நிற்கிறார். இப்போ இந்த சமயத்தில் வந்து 2021 2024 2 தேர்தல்களில் இந்த அண்ணாமலைங்கிற இந்த பிம்பத்தை வந்து ஆர்எஸ் பாஜக செயல்படுத்தி பார்த்துச்சு. இப்போ 2 தேர்தலும் எடுபடல. வரக்கூடிய 2026 எடுபடுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலே பாஜக வெற்றி பெறலன்னா சட்டமன்ற தேர்தல் எங்க வெற்றி பெற போகுது? 1967 காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆச்சரியத்துக்கு வந்துச்சு. அந்த 50 ஆண்டுக்கு பிறகு இதுவரைக்கும் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் எழ முடியல. குறிப்பா பாஜகவோட அரசியல் அந்த சிந்தனை ஓட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு சுத்தமா ஒத்து வராது. அப்ப எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக எழாது. அப்ப அண்ணாமலை வச்சு பார்த்தோம், அண்ணாமலை எழுபடுதுங்கிறப்ப அண்ணாமலையை மாற்றலாமா என்கிற யோசனையில் பாஜக தேசிய தலைமை இறங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மறுபடியும் தமிழிசை வந்துட்டாங்க. தமிழிசை வந்து அவங்க இந்துத்துவ கோட்பாடு ஏற்றுக்கொண்டவங்கன்னா கூட அவங்க மத துவேஷத்தோட அவ்வளவு இஸ்லாமிய வெறுப்போட ஒரு கடுமையா பேச மாட்டாங்க. அவங்க பூசி முழுகுவாங்க, மழுப்புவாங்க, சமாளிப்பாங்க, இல்லை அப்படி நிறுவனத்தோட தயங்குவாங்களே ஒழிய ஒரு விஷமத்தனமான பேச்சை பேச மாட்டாங்க. பேச்சில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கும், ஒரு நாகரிகம் இருக்கும். அதனால தான் தமிழிசை வந்து பாஜகவிலிருந்து ஆளுநர் பொறுப்புக்கு போனப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்று கட்சியை சேர்ந்த எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க, அக்காவுக்கு வாழ்த்துக்கள் நாங்க. ஏன்னா குறைந்தபட்சமான ஒரு மாண்பை அந்த அம்மா கடைபிடிச்சாங்க. ஆனா அண்ணாமலை வந்த பிறகு அந்த மாண்பெல்லாம் செத்து போச்சு. அரசியல் நாகரிகம் வந்து குழிக்குள்ள போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சிக்குள்ளேயே மற்றவனை எப்படி காலவாரி விடலாங்கிற அளவுக்கு அண்ணாமலை வேலை செய்ய தொடங்கிட்டார். இப்ப மறுபடியும் தமிழிசை வந்திருக்காங்க. தமிழிசை அதிகாரத்தை கையெடுக்க தொடங்கியிருக்காங்க. வாரும் எச்சரிக்கிறாங்க, நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன், நான் ஒரு முன்னாள் மாநில தலைவருங்கிறாங்க. இதே சமயத்தில் வந்து அண்ணாமலைக்கு வந்து எப்படி எல்முருகனுக்கு மாநில தலைவராக இருந்த எல்முருகனுக்கு வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து கழற்றி விடப்பட்டாரோ அதே போல அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அவரும் கழற்றி விடப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் முதல்ல சொன்னது போல ஆடு ஆடிக்கொண்டிருந்தது, ஆட்டம் அடங்கிவிட்டது. இனி அண்ணாமலைக்கு ஆப்பு உறுதி.